Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 4th Chapter, Geometry, Exercise 4.2, 11th sum பார்க்கலாம். Construct a triangle PQR, which the base PQ equal to 4.5 cm, angle R equal to 35 degree, and the median RG from R to PQ is 6 cm. First, rough diagram போட்டுக்கலாம். PQ base கொடுத்துருக்காங்க 4.5 cm. இங்கே ஆர்லேருந்து ஒரு லைன் வந்து PQவை இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த பாயிண்ட் G இதுதான் மீடியன். இது வந்து 35 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வரையலாம். ஃபஸ்ட்டு 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் வரைஞ்சிக்கலாம். 4.5 இங்கே 0லேருந்து 4.5 இது P, இங்கே Q, இது 4.5 சென்டிமீட்டர். ஃபஸ்ட் செகண்ட் ப்ரொட்ராக்டர் வச்சு ப்ரொட்ராக்டர் இந்த லைன் மேலே வச்சு 35 டிகிரி, P வந்து 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சு இந்த மேலே கரெக்டாக வச்சு இந்த லைன் இருக்கிற சைடில் 35 பார்க்கணும். இங்கே 35 30 இங்கே 35 இங்கே வரும். அப்போ இதையே 35 ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த Pலேருந்து இங்கே 35 டிகிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இது 35 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொட்ராக்டரில் இதுக்கு இந்த Pயில் வச்சு இந்த லைன் மேலே ப்ரொட்ராக்டர் வச்சு 90 டிகிரிக்கு ஆங்கிள் வரையணும். கரெக்டாக Pங்கிற பாயிண்ட் இதில் இந்த லைன் மேலே வச்சு இது மேலே வச்சு 90 டிகிரி, 90 வந்து இங்கே வருது. இங்கே 90 டிகிரி லைன் போட்டுக்கலாம். இங்கே ஒரு ஆங்கிள் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு காம்பஸில் இந்த PQ லைனில் செக்மெண்ட்டில் இங்கே ஹாஃபுக்கு மேலே ரேடியஸ் வச்சு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் போட்டுக்கணும். இங்கே ஹாஃப்னால் இந்த ஹாஃபுக்கு மேலே இருக்குது. இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கட் பண்ணிக்கிறோம், இங்கே ஒரு லைன் கட் பண்ணிக்கிறோம். அதே இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம், இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதையே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே Pயில் வச்சு இங்கே ஆர்க்கு, இங்கே P, இதில் வச்சு ஒரு ஆர்க், இங்கேருந்து ஒரு ஆர்க். நெக்ஸ்ட்டு Qவில் வச்சு Qலேருந்து ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். இதையே ஜாயின் பண்ணிக்கலாம். இதையே ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இங்கே இது மீட் பண்ணுற பாயிண்ட் O. இதில் காம்பஸ் வச்சு இந்த ஓங்கிற பாயிண்ட் இருக்குது, இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து இங்கே காம்பஸ் வச்சு இந்த PQ, இந்த Pயும் இந்த சைடில் இந்த Qவையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும். இங்கே இந்த P, இங்கே இந்த Q, இங்கேருந்து இப்படி ஒரு சர்க்கிள் பாருங்கள். இங்கேருந்து இங்கே சர்க்கிள் போட்டாச்சு. இப்போது ஸ்கேலில் 6 சென்டிமீட்டர், ஏன்னா R வந்து இங்கே நமக்கு எங்கேன்னு தெரியாது. அதனால் இப்போ Rக்கு 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 சென்டிமீட்டர் ஸ்கேலில் எடுத்துக்கலாம். 0 to
6 0லேருந்து 6 5 இங்கேருந்து 6 கரெக்டாக 6 இங்கேருந்து 6. அப்போது இந்த மீட்டிங் பாயிண்ட் வந்து இது வந்து G. இப்போ இங்கே சென்டர்லேருந்து 6 சென்டிமீட்டருக்கு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க், இந்த சைடில் ஒரு ஆர்க். இப்போ இது மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பாயிண்ட், இங்கே இந்த பாயிண்ட், இது ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் நம்ம ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இந்த சைடு வேணாலும் இப்படி போட்டுக்கலாம், இந்த சைடு வேணும்னாலும் இந்த சைடு அந்த ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இப்போ இதையே ஜாயின் பண்ணிடலாம். இங்கே Pலேருந்து இங்கே இதையே ஜாயின் பண்ணிடலாம். அதே மாதிரி Qலேருந்து இதையே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இந்த மீட்டிங் பாயிண்ட் G இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது 6 சென்டிமீட்டர் இருக்கணும். பாருங்கள், கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. இதையே ஜாயின் பண்ணியாச்சு. இது ஆர், இது வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும் கரெக்டாக. பாருங்கள், 6 சென்டிமீட்டர் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் வந்து 35 டிகிரி. இது மேலே வச்சு பார்த்தோம்னா இங்கே இந்த ஆங்கிள் வந்து 35 டிகிரி இருக்கணும். கரெக்டாக இது 35 வரும். அப்போ இது வந்து கரெக்டான ட்ரையாங்கிள். நம்ம இந்த சைடுக்கு பதிலாக இந்த சைடு இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி இந்த சைடு இங்கே இந்த சைடு போட்டு இதுவும் போட்டுக்கலாம். எப்படி போட்டாலும் அது கரெக்ட் தான். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.